ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கப்பா, சரியா? அப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன், நான் லைக்ஸே போட மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. சரி, ஓகே டன், பிடிச்சிருந்தா போடுங்க, ஓகேவா? அதில் உங்களுக்கு விருப்பம் தானே, நம்ம அதில் கம்பல் பண்ண முடியாது. ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு? நேற்று கூட ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, நீங்களே நல்லா தான் பண்ணுறீங்க, இல்லை நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஏன்னா நான் பார்க்குற நாடக விதங்கள் வேறு, நீங்கள் பார்க்குற விதங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால தான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கேட்டேன். நோ ப்ராப்ளம், ஓகே. ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு அப்படின்னா, ரொம்ப ஒரு பரபரப்பாக போச்சு. ஆனால் போகிறக்குள்ளே புசுவானமாகி போச்சு. அதான் அப்படியே பலூன் மாதிரி பெருசாக வெடிக்கும்னு பார்த்தேன், புசுவான மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அதான் தமிழ் காப்பாற்றிருப்பார் இல்லையா, அந்த குட்டி பாப்பா வந்து காப்பாற்றிருக்கும் இல்லையா அவங்க அப்பாவை. அப்போ வந்து சரின்ட்டு மனோ, ஆதி, அப்புறம் அந்த தமிழ் பாப்பா 3 பேரும் சேர்ந்து ஏற்கனவே பாரதியும் ஆதியும் வந்து ரதா வீட்டுக்கு போயாச்சு, சரிங்களா? அடுத்து இவங்க 3 பேரும் சேர்ந்து இப்போ ரதா வீட்டுக்கு போயிட்டாங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்பல பாரதி வந்து ஆதியை காணும். நான் கூட நினச்சேன் மறுபடியும் மாடா முதல்ல இருந்து அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சோபாவில் 3 பேரும் படுத்து கிடக்குறாங்க. யார்? ஆதி, குட்டி ஆதி, தமிழ். அதை பார்த்தோன்னே எனக்கே மாதிரி நல்லா இருந்துச்சு, பார்க்குறக்கு க்யூட்டாக இருந்தது. அப்பா பிள்ளை மகன் 3 பேருமே ஒரே சோபாவில் படுத்துருந்தது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாரதி பார்த்தோன்னே அப்படியே ஷாக்காகி உறைஞ்சி போய் நின்றுட்டான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இங்கே மித்ராவை காமிக்கிறாங்க. இவ தான் ஆதி நைட்லேருந்து வீட்டில் வரல, வீட்டுக்கு வராதனால ஃபோனை போட்டு பார்க்குறா மித்ரா. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்குள்ளே இங்கே வந்து மீனாவுக்கும் அந்த மீனாவோட அம்மாக்காரிக்கும் வாய் எச்சா போய் ரொம்ப 2 சாரதாவையும் அந்த பாட்டியை ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பித்தோடனே பாட்டி அப்படியே பூகம்பமாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. வாயை மூறி, மீனாவை பார்த்து வாயை மூறியே, என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு. பேசாமல் ராம சொல்லிட்டேன். புருஷனுக்கு என்னது பொண்டாட்டிக்கு ஒன்றுனா புருஷன் போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் பாருங்க, எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஆகா, பரவாயில்ல, உண்மை வெளியே வரப்போகுதுன்னு நினச்சேன் கைஸ். அதுக்குள்ளே லட்சுமி பாட்டி வந்து சாரதான் நினைக்கிறேன், ஆமாம் சாரதா வந்து தடுத்தோடனே பாட்டி அப்படியே பிளேட்டை மாற்றிருச்சு. ஆமாம், குட்டி ஆதித்யாவுக்கு பெரிய ஆதி அப்பாவை நடிக்கிறாப்புல, அப்போ பாரதிக்கு பொண்டாட்டியை நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாற்றினோன்னே, இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது அப்படின்னு சொன்னே ரொம்ப பேசுனங்காட்டியும் நாங்களும் இந்த 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போகிறோம், இனிமேல் எங்களுக்கு இந்த வீட்டில் என்ன வேலை அப்படின்னு சொன்னோன்னே மித்ரா வந்து அப்படியே நல்ல மாதிரி அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு. நீ செஞ்ச உதவிக்கு நாங்கள் எப்பயும் கடமைப்பட்டிருக்கோம், நாங்கள் அதை எல்லாத்தையும் நாங்கள் சகிச்சுக்கிட்டுலாம் எங்களால் இருக்க முடியாது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 2 பேரும் ராதா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆக மொத்தம் சுதாகர் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு பக்கா பிளான் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா முதல்ல பாரதியும் ஆதியும் போயாச்சா, அடுத்து இவங்க 3 பேரும் போயிட்டாங்களா, அடுத்து இவங்க சாரதாவும் இந்த பாட்டியும் போயாச்சா, ஆக மொத்தம் எல்லாருமே ரதா வீட்டில் போய் செட்டில் ஆயாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மித்ராவும் சுதாகரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் பாரதியை லேசாக எடை போட்டேன், இனிமேல் தான் என்ன சொல்கிறது, சுதாகர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கணிக்கிறாப்புல, இதெல்லாம் இதுக்கு ஏதோ பக்கா பிளான் மாதிரி தான் தெரியுது மித்ரா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதி கூப்பிட்றாப்புல, பாரதி ஃபோன்லேருந்து கூப்பிட்டங்காட்டியும் அப்புறம் ஆதி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி நான் என்னால் வீட்டுக்கெலாம் வர முடியாது அப்படின்னு, வீட்டுக்கு வா ஆதின்னு போட்டு கெஞ்சிராப்புல. அது வரவே முடியாதுன்ட்டான். அது மாதிரி கல்யாணமும் இப்போக்குள்ளே நடக்காது அப்படின்னு சொன்னங்காட்டி அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு மித்ராவுக்கு. ஃபோனை வச்சுட்டு, நான் அந்த பாதியை லேசாக எடை போட்டேன், இது வரைக்கும் பார்த்த மித்ரா அவள் வேறு, இனிமேல் தான் என்னோடய ஒரிஜினல் மித்ராவை பார்க்க போகிறா, இனிமேல் அந்த பாரதியை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் நான் அவளை உருக்கலைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கொடூரமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது இங்கே? பாட்டி இந்த சீனை சொல்ல மறந்துட்டேன்ல, அதான் போய் பாரதியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாப்புல, அந்த லூசுப்பைக்கு அப்பையும் மித்ராவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான் கேரக்குப்பை.
சரியா? கூமுட்டை, சரியான கூமுட்டை. பாரதி ஒரு கூமுட்டை. அவன் லதாக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட இந்த கூமுட்டை கிடையாது. சொல்கிற அத்தனை தூரம் சொல்கிறா, அவள் கெட்டவ அப்படின்னு சொல்கிறா, கேட்கவே மாட்டேங்கிறான். மறுபடியும் மித்ராக்கே தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறா, லூசு பிடிச்சவன். அதுக்கப்புறம் இங்கேயும் எல்லாம் ஒரு வட்ட வச்ச மாநாட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. நீ எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான் ஆதி. குழப்பத்தில் எந்த ஒரு முடிவு கல்யாணமோ ஏதோ பண்ணாலுமே அது கல்யாணவாதி வாழ்க்கையை நம்ம பாதிக்கும். பாரதி ஆதிக்கு அட்வைஸ் பண்ணுறாப்புல, மித்ரா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேனையே எனக்கு புரியுது பாரதி, நானே குழப்பத்தில் இருக்கிறேன், நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். 10 வருஷமாக அவன் நீ லவ் பண்ணிகிட்டு இருக்கிறா, அவளுக்கு நான் இதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாப்புல. அவனும் ஒரு கூமுட்டை தான், சரியா? அவனையும் இவனை ஏமாற்றிட்டு தான் இருக்கிறா மித்ரா. அதுக்கப்புறம் சொன்ன உடனே நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம் இல்லாத விரட்டி விட்டு பாரதியை நல்ல மூஞ்சியை காட்டி ஒரு அடிக்க தான் வந்தா, ஒரு அடி அடிச்சிருக்கணும். அடிச்சேனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை வந்தா பாருங்க, செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் கைஸ். நீ நாடகம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டியை மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? இனி இவருக்கு பதில் இவர். என்னாச்சுன்னு தெரியல, அந்த அம்மா படத்தில் இது நடத்தில் நடிக்க போயிருச்சா என்னன்னு தெரியல. ஏற்கனவே டிஎன்ஏல அந்த அம்மா தான் வில்லினாங்க, நீ மறுபடியும் வேறு ஏதாவது படத்துக்கு புக் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. நல்லா இருந்தது அந்த பாட்டி, நீ வேறு பாட்டியை கொண்டு வந்து போட்டாங்க. அண்ணா சீரியல் நடிச்சிட்டு இருக்கு பாருங்க, அந்த பாட்டியை கொண்டு வந்து போட்டு விட்டாங்க. ஐயோ சாமி, எப்பப்பா மித்ராவாக மாற்றிட்டாங்க, பாட்டியை மாற்றிட்டாங்க, பாரதியை மாற்றிட்டாங்க. நீ வேறு யாரடா மாற்ற போகிறீங்க? ஹீரோவையும் மாற்றிருங்கடா, கேவலமாக இருக்குடா டே. இப்படியே மாற்றிக்கிட்டே போனீங்கன்னா நாடகம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும்டா. ஒன்று கதையை முடிங்க, இல்லை சீக்கிரமாக ஏதாவது ஒரு சொல்யூஷனாவது கொண்டு வாங்க சீரியலில். சும்மா இவருக்கு பதில் இவருக்கு பதில் இவன் எத்தனை ஏடா மாற்றிக்கிட்டே இருப்பீங்க? ஓ சாமி. அப்புறம் வேறு என்ன கைஸ்? அவ்வளோதான் கைஸ். எல்லாருமே அந்த டாக்டர் சொன்னபடி ஆதியை அவர் பழக்கப்பட்ட இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் பழக விட்டோம்னா, அதான் கூட்டிகிட்டு போய் பார்க்க விட்டோம்னா அந்த பழைய ஞாபகம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த டாக்டர் சொல்லியிருப்பான் இல்லையா? அதை செயல்படுத்த போகிறாங்க. பாரதி தான் விடமாட்டா அப்படின்னு சொன்னோன்னே பாரதியை நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சாமி, அதாவது ஆதித்யாவுக்கு சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு பாரதியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது. உடனே இந்த மேடம் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஷோ ஊருகட்டவ, தானும் வாழாது மற்றவங்களையும் வாழக்கூடாது. அது மாதிரி கூழுக்கும் ஆசை, மீசைக்கு ஆசை. ஆதியும் வேணும், ஆதிக்கு ஒன்றாகக்கூடாது. அப்புறம் எப்படி தான் இது பண்ணுறது? கூட இருக்கிறவங்களே ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து செய்யலான்னு பார்த்தா செய்ய விடுதா எருமை மாட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த அழுமூஞ்சி மோரக்கட்டையவே நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு தலையெழுத்தா? லூசு பிடிச்ச சப்புன்னு அப்படியே பாரதி அப்படியே அடிச்சா அரைஞ்சிடலாமான் இருக்கு மூஞ்சி மோரக்கட்டை அடிக்கிறேன். அதாவது மற்றவங்களையும் பேச விட மாட்டாளாமா, இதை இந்த சனினும் வாயை திறக்காதாமா. அப்புறம் எப்படி தான் உண்மை தெரியும்? வெங்காயமாட்டம் இருக்குது நான் மூஞ்சி மோரையும். ஓகே கேஸ், வேறு என்னப்பா உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற சீரியல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் சூப்பராக போயிட்டுருக்கு. வீரா சீரியல் அதை விட சூப்பராக போயிட்டுருக்கு. கெட்டி மேளம் அஞ்சலி மாசமாக இருக்காளாமா. இந்த கூத்து எப்படா நடந்தது? சரி ஓகே டன். அதுக்கப்புறம் வேறு என்ன கெட்டி மேளம் பேசியாச்சு. நான் மெயினாக இந்த சீரியலை பேசியே ஆகணும் கைஸ். வாரிசு அடங்கொக்க பக்கம் எவன்டா எந்த டைரக்டராக சீரியல் எடுக்கிறீங்க? வாரிசு பிச்சு உதறுது சீரியல், பட்டைய கிளம்பு தெறிக்க விழுது. அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்குது கைஸ் வாரிசு சீரியல் பார்க்கும்போது. அது யாருன்னு தெரில, அந்த பாட்டியை நடிச்சிருக்கவங்க லேடி செம்ம ஆக்டிங்கு. வெல்டன் ஹேண்ட்ஸ் ஆஃப். அந்த பாட்டியோட நான் ஃபேன் ஆகிட்டேன்ப்பா. செம உண்மையிலே வாரிசு சீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல மோட்டிவேஷன் ஸ்பீச்சு நிறைய கரெக்டாக பாருங்கள். அந்த தமிழரசியை கொண்டு வந்து வாரிசை நிற்க வச்ச அந்த சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் முடிக்கும்போது பாருங்கள் அந்த பேரனை பற்றி அவள் தெரிஞ்சுக்குவா பாருங்கள், அந்த சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவன் கேட்கும்போது ஏன் ஜானி நீ ஏமாத்தின அப்படின்னு, நீ என்னை ஏமாத்தின, நான் உன்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு செம நாடகம்னா இப்படி இருக்கணும் ஐயா, இப்படி இருக்கணும், இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படியே டெரராக இருக்கணும், டெரராக. செம வாரிசு சீரியல் 5 ஸ்டார்.
நானும் 5 ஸ்டார் கொடுத்துருவேன் கைஸ். சூப்பராக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக இருந்தது நாடகம். நாடகம்னா இப்படி இருக்கணும். அதாவது அப்படியே அழுக்காட்சியாகவே கொண்டு போயிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. இது செம. வாரிசு சீரியல் டைரக்டர் யாருப்பா? அந்த தங்கத்தை கூட்டிகிட்டு வந்து இதையும் சீரியல் எடுக்க வைங்கப்பா. செமப்பா, செம செம. நான் இதுக்காகவே நினைக்கிறேன் நான் ஏதோ பேசணும் 2-3 தடவை சொல்லிகிட்டே இருந்தேன் கைஸ். இதை பற்றி தான் கைஸ். நான் ஏதோ ஒரு சீரியலை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்க. வாரிசு என்னோடய ஃபேவரட் சீரியல் கைஸ். என்னோடய ஃபேவரட்டாக ஆகிப்போச்சு. செமையாக இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது நாடகம். அதுக்கப்புறம் வேறு என்ன, மௌனம் பேசியதே, அதுவும் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு, செமையாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன, அண்ணா சீரியல் நல்லா வேலை. அதுக்கப்புறம் மாறி, அதுக்கப்புறம் நினைத்தால் இனிக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுக்கு நாளைக்கு இதேம் சீரியலில் பார்க்கலாம். இன்னும் என்ன சாட்டர்டே சண்டேவா, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை லீவு, சீரியல் பார்க்க முடியாது, சீரியலே கிடையாது. திங்கக்கிழமை தான். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரியா. உங்களோட நினைவுரைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன, மனசெல்லாம் அது ஒரு கூமுட்ட சீரியல் தான் கைஸ். அது நந்தினி அதே மாதிரி தான். அவளும் வாழ மாட்டா, மற்ற பொண்ணுங்களே அவங்க கூட சேர்ந்து வாழவும் விட மாட்டா. அது ஒரு கூமுட்டை கேஸு, அவ்வளோதான். ஓகே, வேறு என்னப்பா, நீ இந்த பாரதி கூமுட்டைக்கு எப்போ இந்த மித்ராவை பற்றி தெரிய வருமோ, இனி காஞ்சிபுரம் போக போகிறாங்க மறுபடியும். நான் சொன்ன மாதிரி நடக்க போகுது கைஸ். மறுபடியும் எல்லா செட்டுகளும் காஞ்சிபுரம் போகுது கைஸ். இனி மறுபடியும் ஆண்டாள் அழகெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் கவனமாக இருங்க, சரியா. அப்புறம் நம்ம கண்ணூருட்டி மாமன்னர் வருவாருன்னு நினைக்கிறேன், தர்மலிங்கம். ஏன்னா காஞ்சிபுரத்தில் தானே அவன் இருக்கிறா. பார்க்கலாம், சரியா. பாய்.